ஸோ கம்பெனிஸில் இருக்க இது வேறு நம்மளை அரசியல்வாதின்னு சொல்லிடுவாங்க. பாலின குறியீடுகள். இப்போது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்லேருந்து போயிருக்காங்க. நான் கேட்குறது அதுதான், டீச்சிங் வந்து ஏன் இவ்வளோ வீக்காக இருக்குன்னா, இப்போ நான் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கேன்னா, நான் ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறேன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு அது பாதிப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இது வரைக்கும் டிரான்ஸ்ஜெண்டர் டீச்சர் இருக்காங்க. ஆனால் உங்களில் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் டீச்சர்கிட்ட அனுப்பிச்சு பாடம் கற்றுக்க வச்சுக்குவீங்க? அந்த அளவுக்கு மென்டாலிட்டி உலகம் முழுக்க எங்கேயுமே கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் எந்த ப்ரொஃபஷனுக்கும் போகலாம் அப்படின்றது. பாஸ்ட் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். வாட் இஸ் யுவர் ஜெண்டர்? இன்னீடில் வந்து ஜாப் போட்டிருக்கான், மேல் ஃபீமேல் அண்ட் டிஸ்க்ளோஸ். ஆனுவல் சேல்ரி வந்து 45,000 போடுறேன். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட்? 45,000 போடாது, சும்மா அடிச்சு விடணும். கிடைக்காத வேலை இருந்தாலும் அடிச்சு விடணும். 45,000 கொடுத்தீங்கன்னா போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அப்புறம் என் பேன் கார்டை நான் காட்ட முடியாது. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சுருந்து, மீஸை வச்சுருந்து, இதெல்லாம் வச்சுருந்தா தான் ஒரு வேலை, ரைட்டா? ஏன்னா இப்போ டீச்சிங்கே எடுக்கிறேன்னா உங்களோட ஜெண்டர் வந்து தெரியணும். தெரியல, ஜெண்டர் தெரிஞ்சால் தான் எல்லா ப்ரொஃபஷன்லேயும். அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம வேலை கிடைக்கல. அதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியிலேருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. இப்போ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் டீச்சர் பாடம் எடுக்கிறாங்கன்னா, இப்போ நான் இனி ஒரு ஸ்கூலில் கூப்பிடுவாங்க, ஒரு நல்ல வாத்தியார் வேணும், ஃபீமேல்ஸ் ஒன்லி, மேல்ஸ் ஒன்லி, இந்த கம்யூனிட்டி. இதோட அடிப்படையே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஜெண்டர்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அதை பற்றி சில விஷயங்கள் பார்ப்போம். இது யாரையும் தாக்குறதுக்காண்டி இல்லை, நான் ஒரு இன்ஸ்டியூஷனில் கேட்டது. நல்ல டேலண்டாக இருந்தாலும் சர்டிஃபிகேட் இருக்குது, அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் இருக்குது, அவங்களுடைய அந்த குணாதிசயத்துக்காண்டி அவங்க படக்கூடிய கஷ்டங்கள். இப்போ நான் என் பிள்ளையை அனுப்ப மாட்டேன், ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஆணாக இருக்கணும்னு என் பிள்ளைய நினப்பேன், ஒரு நல்ல பெண்ணாக இருக்கணும்னு நினப்பேன். அவங்களா இருக்கணும்னு நான் நினப்பேன்னா அது இப்போ வந்து அப்படி கிடையாது. நிறையா ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர்னால் என்னென்னா, அவங்க தப்பாக போகிறவங்க கிடையாது, அவங்க வந்து அந்த குணாதிசயத்தை உள்வாங்கினவங்க, ஒரு பெண்மையோட குணாதிசயத்தை உள்வாங்கினவங்க. இது வந்து எல்லா இன்இக்வாலிட்டிக்கும் தான். ஆண் நீ பெண், அந்த பெண் சொல்கிறது நீ டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்த இன்இக்வாலிட்டி. இதை வந்து சரி பண்ண முடியாது. இது தமிழ் லிட்ரேச்சர்லேயே இருக்குது. பேடின்னு ஒரு வார்த்தை தான் இருக்கும், பொண்டுகன் அண்டுகன் அப்படின்ற வார்த்தை இருக்காது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, யாரையும் தாக்குறதுக்காண்டி கிடையாது, தெரிஞ்சுக்குங்க. தமிழ் அகராதியிலே கிடையாது. அப்போ இன்இக்வாலிட்டி கிடையாது.